السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்க ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த கலிமாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், அதை 24 மணி நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு சில நேரங்களிலே பார்த்து ரசித்து அவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு அவனுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்: வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மக்களிலே சிலர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஓரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஓரத்தில் நின்று வணங்குறதுனா என்ன? இப்போ ரூஃபில் ஓரத்தில் போய் நின்று வணங்குனா கீழே விழுந்துருவோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த ஓரம் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஓரத்தில் நின்று வணங்குறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், இன் அஸாபத்துஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. ஏதேனும் அல்லாஹ் உனக்கு நன்மைகளை கொடுத்தால் கல்பெல்லாம் சந்தோஷமாயிரும், நிம்மதி அடைஞ்சிருவான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஷுக்ர் செய்வான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவான். இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா? கறி பிரியாணின்னு வந்துச்சு, சாப்பாடை கொடுத்தவன் யாருமே இல்லை, இல்லல்லான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நன்மையான காரியங்களுமோ அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஷுக்ர் செய்வார். தொழுகிறார், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார். இபாதத் செய்வார், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார். ஆக நன்மையான காரியங்கள் அல்லாஹ்விட்டருந்து வர வர அல்லாஹ்வுக்கு அதிகம் ஷுக்ர் செய்வார். வைன் அசாபத்ஹு ஃபித்னத்துன். அல்லாஹ் நன்மையாக கொடுத்துட்ருக்க மாட்டான் யாருக்குமே. ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படியா, எனக்கு ரொம்ப ஷுக்ர் செய்கிறியா, இந்தா இப்படி ஒரு கஷ்டத்தை நல்லா கொடுப்பான். இப்போ முதல்ல ஒரு எண்ணம் என்ன தெரியுமா வரும்? நான் 3 நேரம் உட்காந்தேன், எல்லா நேரமும் எல்லாம் ஷுஹூத் செய்யாமல் வாயில் வைக்கலை. காலையில் நேரம் டீ குடித்தேன், அப்போயும் ஷுஹூத் செய்யாமல் வாயில் வைக்கலை. தொழுது முடித்தேன், அப்போயும் ஷுஹூத் செய்யாமல் முடிக்கலை. தூங்க போனேன், தூங்க எந்திரிச்சேன், பாடத்தில் உட்காந்தேன், எந்திரிச்சேன், எல்லாமே எல்லா நேரத்துலேயும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சேனே, ஏன் அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தான்? கண்டிப்பாக கேள்வி வரதான் செய்யும். உடனே என்ன செய்வான்? வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹிஹி. அவன் முகம் குப்பர சென்று விடுவான், முகத்தை திருப்பி கொள்ளுவான் அந்த ரப்பை விட்டும். அல்லாஹ் தஆலா அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். எல்லோருக்கும் அல்லாஹ் நிம்மதியே கொடுத்துட்ருக்கிறதில்ல, சந்தோஷமே கொடுக்கறதில்ல. சில நேரங்களில் அப்படியே திட்டு வாங்கி சர்க்கார்ட்ட செமையாக திட்டுவாங்க. சர்க்கார் விரட்டுற மாதிரி திட்டுவாங்க. நீ எல்லாம் எப்படியா லாயகா அப்படின்னு திட்டுவாங்க. அது சர்க்கார்ட்ட. மற்றபடி சின்ன ஒரு அடியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சிரமமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன அசிங்கமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கேவலமாக இருக்கட்டும், எல்லாருமே
எல்லா பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனை வந்தவுடன் அந்த நேரத்தில் எப்படி நீ உன்னுடைய நிலைமை இருந்தது, இதுதான் அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்குறான். ஏன்னா நன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தீமை வந்தவுடன் பயந்து போயிடுவாங்க. அல்ல இதையும் சொல்கிறான், ஹசிரத் துனியாவல் ஆஹிரா, ஆஹிரத்தும் நஷ்டமாக போச்சு, துனியாவும் நஷ்டமாக போச்சு. கஷ்டம் வந்தோடனே அல்லாஹ் மறந்துடுறது. இன்னொரு கூட்டத்தார்களையும் அல்லாஹால சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி ஃபம்மல் இன்சானு, இதுவும் அதே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வலையின் அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன், ஒரு ஆயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு எல்லாம் சிரமம் வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வந்துச்சு. வலியாக சொல்லிட்டு நவர மாட்டான். அல்லா 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 அல்லா, ஒரு தொண்டை வலி வந்துட்டுனா போதும், அப்பே சிவாக்கிரல்லா யாழ்லா வரலே அப்பே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பான், துடிச்சுக்கிட்டே இருப்பான், வாயே மூட மாட்டான். திரும்ப திரும்ப அல்லாவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சே, நமக்கே பரிதாபமாக, அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா, எவ்வளோ அல்லா கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குதே, எவ்வளோ துடிக்க அல்லாவோட பேர், நின்றா அல்லா பேர் சொல்கிறான், உட்காந்தா அல்லாவுடைய பேர் சொல்கிறான், இவ்வளோ துடிக்கிறானே அந்த ஆளுன்னு சொல்லி நமக்கே ரொம்ப கைசேதமாக இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன ஒரு சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வை அழைப்பான். அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு நன்மையை கொடுத்ததற்கு பின்பு ஏதேனும் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்த உடனே அப்படியா மர்ரக்க அல்லம் எதுனா இலா துர்ரிம் மஸ்ஸா, அப்படி ஒரு கஷ்டத்தில் அல்லாஹ்வை கூப்பிட்டதை ஞாபகமே இல்லைங்க, அப்படியே கண்டும் காணாமல் சென்று விடுவான் என்று அல்லாஹுத்தாலா ரெண்டு அடியார்களையும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். ஹசிரத் துனியாவல் ஆஹிரா, இவர்கள் துனியாவும் நஷ்டமாக போச்சு, ஆஹிரத்தும் நஷ்டமாக போச்சு. எப்படி இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. வனஊது பில்லாஹி மின் ஹாலி அஹ்லின் நார், நரகவாசிகளின் நிலை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரேன்னு சொன்னால் என்ன நிலை தெரியுமா? நன்மை வந்தா சந்தோஷமா இருந்துக்கிறது, இல்லை நன்மை வந்தா அல்லாஹ்வை புகழ்றது. அதே மாதிரி தீமை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுவது, இதுவும் நரகவாசிகள் நிலை தான். ஒருவேளை நன்மை வந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுவதும், கஷ்டம் வந்தால் மட்டும் அல்லாஹ்வை கூப்பிடுறதும். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யஸ்தஜீபல்லாஹு இந்த ஷதாயிதி வல் கர்ப், ரொம்ப கஷ்டம், வேற வழியே இல்லை, எல்லா டாக்டரும் கை விட்டாங்க, யாருமே இப்போ கேட்க ஆள் இல்லை, எல்லா அஜர்த்தும் போகாத அஜர்த்து இல்லை, போகாத தர்கா இல்லை, எல்லாத்தையும் துவா செஞ்சாச்சு, எல்லாமே வாசலும் அடைக்கப்பட்டு போச்சு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து அல்லாஹ் உங்கள் அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஷதாயித் கடுமைகள் சூழ்ந்து, ஒரு ஷதீத் இல்லை, பயங்கரமான ஷதாயித் கடுமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே, வல் கர்ப் என்ன திக்கு முக்காடும், என்ன செய்யறதுன்னு தெரில, அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நமக்கு கண்டிப்பாக இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் செய்யணும்? இந்த ஷதாயிதி வல் கர்ப் ஃபல் யுக்ஸிரி துஆ ஃபிர் ருஹா, அல்லாஹ் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சிருப்பதையா, அந்த நேரத்தில் கஷ்டத்தில் எப்படி துவா செஞ்சோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிடணும். அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை நீ தான் கொடுத்த ரப்பே என்று அல்லாஹ்வை திரும்ப திரும்ப அழைத்து சுக்குர் செஞ்சாதான் அந்த கஷ்டத்தில் அல்லாஹ் உன்னை திரும்பி பார்ப்பான், அல்லாஹ் உனக்கு பதில் சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ அன்பர்களே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலைகள் இவ்வாறு தான் இருக்குது. அடிபட்டுருச்சு, புண்ணு வந்துருச்சு, அப்படியே அல்லாஹ் சீக்கிரம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் எல்லாரும் துவா செய்வோம். சரியா போச்சு, எத்தனை முறை அல்லாஹ்வை அழைத்தோம், அந்த அல்லாஹ் சரியாக்குறான்னு எத்தனை முறை அல்லாஹ் சுக்குர் செய்யணும், அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா கரியாக கொடுத்தான், நல்ல நியமத்தாக கொடுத்தான், சந்தோஷமாகவே வச்சுருந்தான், எந்த கஷ்டமும் இல்லாமல் வச்சுருந்தான். அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்தவன் யாருமே இல்லைன்னு வரும். அடுத்து அல்லாஹ் புரட்டுவான், கஷ்டத்தில் துடிப்போம், அந்த டைமில் அல்லாஹ்வை மறந்து விட்டோம் என்று சொன்னால், சரி இது என்னங்க வாழ்க்கை என்று நாம் ஒதுங்குவோம் என்று சொன்னால், ஹஸிரத் துனியா வல் ஆஹிரா, உலகமும் நஷ்டம், ஆஹிரத்தும் நஷ்டம். இப்போ அன்பர்களே, என்ன அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலேயும், எவ்வளவு சிரமமான நிலைகளிலும். ஏன் ஒரு அடியானை, ஒரு அபுதை புரட்டக்கூடிய ஆற்றல், அந்த உரிமை எஜமான இருக்க தானே செய்யுது. என்ன வேணா செய்ய முடியுமா இல்லையா? அவன்கிட்ட எப்படியாப்பட்ட வேலைகளையும் வாங்க முடியுமா இல்லையா? இப்போ ஒரு அடிமையை கட்டி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த அடிமைக்கு ஒரு பெரிய ஹசான்லாம் செய்யல, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தார், அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த அந்த மாதிரி ஒரு வஸ்துவா, நம்ம அந்த மாதிரி ஒரு அடிமையா? நமக்கு கண் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணும், அந்த கண்ணை தெரிய வச்சு அதுக்கு உருண்டை, அதுக்கு லிக்யூடை உள்ள ஊற்றி விட்டு அதை உருளை வச்சு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு கண்ணுடைய ஒவ்வொரு இமை, அந்த உருண்டை, அந்த கருவிழி, அந்த வெள்ளை எல்லாமே அல்லாஹ் அனுமதி கேட்குது. நான் இந்த நேரம் காட்சி அளிக்கவா, உருளவா, இப்படி மூடவா, திறக்கவா என்று நம்மிடத்திலே அனுமதி கேட்பதில்லை. அல்லாட்ட ஒவ்வொரு செகண்டும் அல்லாட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்கு.
அந்த எஜமான் தான் பிச்சையால் கொடுத்துட்ருக்குறான், அந்த எஜமானுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னான். இப்போ அன்பர்களே, சிரமங்கள் ஏற்படும் பொழுது முஸ்லீம்கள் தோற்று போயிடுவாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாது. கஷ்டம் ஏற்படும் போது அல்லாஹை மறப்பவர்கள் ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் மறந்துடுவாங்க. இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி பரேஷான்ல அல்லாஹை மறந்து விடுவார்கள் இல்லையா. கஷ்டம் ஏற்படும் போது மட்டும் அல்லாஹை கூப்பிட்டுட்டு சந்தோஷங்கள் வரும்பொழுது மகிழ்ச்சிகளை அல்லாஹ் கொடுக்கும்போது சுக்குரு செய்ய மறந்துடுவாங்க. ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான நிலை. அல்லாஹ் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விடுறான், யா அல்லாஹ், இந்த ஆதம சஜிதா செய்யாதனால தானே என்னை துரத்தி விட்ட, என்னை ஷைத்தானா ஆக்கின, ரஜீமுன்னு சொன்னேன், விரட்டப்பட்டவன்னு சொன்னேன், இவனையும் உங்கள் பிள்ளைங்களும் கெடுத்தே தீருவேன் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஷைத்தான் சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்துபவனாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். இந்த நன்றிங்கிற தன்மையை அவர்கள்ட்ட உள்ளத்திலிருந்து நான் முழுசாக எடுத்துருவேன். அல்லாஹ்வுக்கு சுக்குரு செய்கிற அந்த எண்ணமே ஏற்படாது அவங்களுக்கு. அவ்வளோ சிரமம் வந்துச்சு, இந்த நேரத்தில் அல்லாஹ் இவ்வளோ மகிழ்ச்சிகளை கொடுத்தானே, நம்முடைய வாழ்க்கையின் முற்பகுதிகளை பார்த்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் நம்மகிட்ட ஏற்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குரு அந்த நிலையே ஏற்படாது. அப்படி அந்த சுக்குரை அவனை கல்பை விட்டு மறக்கடிச்சிருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையே அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டுட்டு வந்தான். இப்போ அன்பர்களே, ஷைத்தானுடைய கைக்கு போயிடக்கூடாது. எந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமோ. சக்கான சொல்லுவாங்க, நீங்கள் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செய்யுமா, துவா செஞ்சால் யாரில் எனக்கு இது கூட இல்லை அது கூட இல்லை அப்படி கேட்க தேவையே இல்லை. அப்படி கேட்கறதுக்கு சொல்லப்போனால் கூச்சப்படணும். நம்ம அல்லாஹ் கொடுத்தது பத்தலை, இது கூட இல்லை அது கூட, நம்ம என்ன பண்டாரி லிஸ்ட்டு போடுறோமா, இல்லை லிஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சமாவது உரிமை இருக்கா நமக்கு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு? அவன் கொடுத்த நியாமத்துக்கு சுக்குரு செஞ்சு முடிக்க டைம் இல்லை, இன்னும் கொடுக்குன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? அப்படிலாம் செய்யாதீங்கம்மா. யா அல்லாஹ், இது எனக்கு கொடுத்தே அல்ல, லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், இது எனக்கு கொடுத்தே அல்ல, உனக்கே எல்லா புகழும் ரப்பே, இவ்வளோ சிரமமாக இருந்தேன், இதை எனக்கு சிஃபாவாக்கி கொடுத்தே அல்ல, லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் என்று அல்லாஹ்வை நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். எந்த அளவு அல்லாஹ் தஆலா ஏன் அப்படின்னு சொன்னான், அல்லாஹ் தஆலா வைதா சஅலக இபாதி, யாராவது துவா செய்கிறாங்க, ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீ அழையுங்கள் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த பதில் நான் கொடுத்தும் பதில் சொல்லலாம், தடுத்தும் பதில் சொல்லலாம், நன்மையாக கொடுக்கலாம், எப்படி வேணால் அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியும். துவா செஞ்சோம், அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்குறதுன்னு என்ன, கண்டிப்பாக அது கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. கேட்டது அப்படியே கொடுத்துரு. கார் கேட்டிங்களா, கார் கொடுத்துட்றேன், வீடு கேட்டீங்க வீடு கொடுத்துட்றேன், நல்ல மனைவியாக கொடுத்துட்றேன், டேரெக்டாக கொடுத்துறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். கேளுங்க, பதில் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதே நன்றி செலுத்துவதற்கான இல்லையா, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் ஒரு நிஅமத்திற்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் சத்தியமாக திட்டமாக நிச்சயமாக நான் அதிகப்படுத்தியே தீருவேன், அந்த நிஅமத்தை அதிகப்படுத்துறேன்னு அல்லாஹ் சொல்றான். 3 ஷர்த்து. ஒன்று ஷர்த்துடைய சத்தியம் லஇன், அப்புறம் அந்த லாமுடைய இது லஅஸீதன்னகும் நூனே ஸகீலா, 3 தகீது அல்லாஹ் தஆலா போட்டு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா திட்டமாக நான் உனக்கு அதிகப்படுத்தியே தீருவேன். இந்த கொடுத்தே அது எந்த நியாமத்துக்கு நீ நன்றி செலுத்தினியோ அதை அதிகப்படுத்தாமல் விடவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா. இப்போ சக்கான எப்படி துவா செய்ய வச்சிட்டாங்க, 40 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னொரு 10 பிள்ளைங்க வந்தால் 50 பிள்ளைங்க வந்தால் மாதம் நிறைவாக இருக்குமே, அப்படி எல்லாம் கேட்க தேவையில்லை. 40 பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே அல்ல, இது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சோம். நீ 50 பிள்ளைகளை கேட்டால் 50 பிள்ளைங்க அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லலை, நீ கேளு பதில் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். இதே நீ 40 பிள்ளைகள் வந்தாங்களே அவர்களுக்கு போதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன்னு சுக்ர் செய்தால் திட்டமாக அதிகப்படுத்தியே தீர்வான் அல்லாஹ் தஆலா. கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தே தீருவான். இது அல்லாஹ்ட்ட சுக்குர் செய்யக்கூடிய பாக்கியத்தை சக்கானை பிச்சை கொடுத்தாங்க. எப்போ ஒரு அடியான்ட்ட சுக்குர் வரும், அதையும் சக்கா சொல்லுவாங்க. ஒரு அடியான்ட்ட எப்போ சுக்குர் வரும், எப்போ அந்த எஜமான்ட்ட இருந்து வாங்கி அவன் அதை எப்படி சொல்கிறது, அதாவது எஜமான்ட்ட இருந்து அடிமையாகிய நான் வாங்குறேன், நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எப்போ தவாது வருதோ அப்போ தான் சுக்குர் செய்ய மனசு வரும். சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை எப்போ வரும், நான் ஒன்றுமே இல்லை, அவர் எவ்வளவோ கொடுத்துருக்காருங்க, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி தன்னை பணிவாக தன்னை அவருக்கு முன்னால் பேசுறதுக்கே வெட்கப்படும் பொழுது தான் நன்றிங்கிற வார்த்தையே வரும். ரொம்ப சிரமமான நேரம், கையெழுத்து போடலன்னா அவன் லேட்டாச்சுன்னா அவன் கத்துறான். அந்த நேரத்தில் ஒரு பேனாவை கொடுத்தாரு, அந்த நேரத்தில் ரொம்ப பசியோடு துடிச்சிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, கொஞ்சம் விட்டா இறந்து போயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப கடுமையான சூழ்நிலையிலே ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பாரு இல்லை, அந்த உதவி மனுஷன் வாழ்க்கையை மறக்கவே மாட்டான்.
காரணம் எப்போ பார்த்தாலும் அவருக்கு நன்றி நன்றிங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லுவான். அதற்கு பிறகு அவன் 1000 வாட்டி சோறு வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் அந்த அவர் செஞ்சாரா இல்லையா அதை மறக்க மாட்டான். காரணம் என்ன? அவர் செஞ்ச அந்த ஒரு உதவிக்கு முன்னாடி எதுவும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ தான் சுக்குரே வரும். இல்லைன்னா நன்றிங்கிற தன்மையே வராது. நன்றி எப்போ வரும்? அவர் என்னை விட உயர்ந்தவர், எனக்கு எவ்வளவோ கொடுத்துட்டார், இதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கவே மனசு வர மாட்டுதுங்க, அவ்வளோ கொடுத்துட்டாருங்க, எனக்கு நான் கேட்கறதுலாம் திருப்தியாக கொடுத்துட்டாருங்க என்று எப்பொழுது பணிவு ஏற்படுதோ அப்போதான் நன்றியே வரும். இதை சர்க்கார் நான் கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த அளவு பணிய முடியுமோ, இது என்னால் ஒன்றுமே இல்லை ரப்பே, எப்போ பணிவு ஏற்படும்? அதையும் சர்க்கார் சொல்லும். எப்போ தர பணிவு ஏற்படும்? அல்லாட்ட எல்லாம் கார் கூட இல்லை, கொடுத்துட்டியா, முடிச்சு போயிட்டோம், சரி அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர். இப்படி கிடையாது. என்னுடைய ஆற்றல் அசைவுகள், என்னுடைய பார்வை, என்னுடைய எல்லா செயல்களுமே சின்ன சின்ன ஹரகாத் சக்கராத்துகள், இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவன் பிச்சை போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ கோடி நிஅமத்துகள்ல நிஅமத்துடைய குவியல்ல அல்லாஹ் என்னை உட்கார வச்சிருக்கிறான் என்ற உணர்வு எப்போ ஏற்படுதோ அப்போதான் அந்த பணிவே ஏற்படும். இல்லை நீ எஜமான அடிமை கேட்டால் கொடுக்குற வேலை இந்த அப்படி நான் தொழுதுட்டேன்ல முடிஞ்சு உன் தொழுக நீ கொடுத்துட்ட என்ற உணர்வு ஏற்படுற வரைக்கும் இந்த பணிவே ஏற்படாது. நான் உனக்கு தொழுதேன், கரெக்டாக 5 வக்து நீ தொழுதுன்னு சொன்னேன்னு தொழுதுட்டேன், இப்போ நீ இதெல்லாம் கொடு, சாப்பாடு போடு, கார் வாங்கி கொடு, இது கொடு, கேட்டதெல்லாம் கொடு, போயிட்டு வா. அப்படி கிடையாது. என்னுடைய தொழுகை வச்சானா இல்லையா, அந்த தொழுகை அதை ருக்குவ செய்யும் போது அந்த முட்டுகள் வளைஞ்சிச்சா இல்லையா, அதை வளைச்சவே அல்லாஹ் தஆலா, அது திரும்ப எந்திரிக்க வச்சவே அல்லாஹ் தஆலா, அப்படியே பெண்டாய் படுக்க போடல அல்லாஹ் தஆலா, திரும்ப நிமிர வச்சானே, அந்த நிமிர வைக்கும் போது ஒரு மூச்சு வந்து வெளியே வந்துச்சு, அது அல்லாஹ் போட்ட பிச்சை. அந்த நேரத்தில் சுப்ஹான ரப்பில் அலீம் சொன்னானே, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை உதடுகள் சேர்ந்தது, அந்த உதடை சேர்த்ததும் அதை பிரித்ததும் அது ரப்பு போட்ட பிச்சை என்று எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் அல்லாஹ்ட்ட பணிவே ஏற்படும். நீ கொடுத்தனா என்னுடைய ஒரே ஒரு இபாதத்துன்னு சொல்றேன், அந்த இபாதத்து கூட ஓம் பிச்சையில வந்ததல்ல என்ற உணர்வு ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ்ட்ட பணிவு ஏற்படும். அந்த பணிவு ஏற்படும் போது அல்லாஹ்ட்ட சுக்குர் வரும். இப்போ சக்கான என்ன காட்டி கொடுத்தாங்க, நீ அதிகமாக அல்லாஹ்ட்ட இது கூட அல்ல இது கூட இல்லன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. யாரில் இது கொடுத்திய ரப்பே என்று அல்லாஹுக்கு முன்னால் கையை விரித்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, லாஸீதன்னக்கும் திட்டமாக நான் அதிகப்படுத்தியே தருவேன். எதுக்கு சொல்ல வந்தேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் வ மினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா. நம்முடைய இபாதத்துகள் எவ்வாறு இருக்கிறது? விவாதாத்து அப்படின்னு சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள்லாம் வெறும் தொழுகை நோம்புன்னு போயிடக்கூடாது. 24 மணி நேரம் வணங்குறது அல்லாஹ் நம்ம மேலே கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை ஒரு பயிற்சி, அவ்வளோதான். 24 மணி நேரம் ஏன் அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இப்போ ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ லியஅபுதுன்னு சொல்ல, வமா ஹலக்து படைக்கவே இல்லை, இல்லா இதை தவிர, நம்மள்ட்ட இபாதத்தை தவிர வேற எந்த நோக்கமும் அல்லாஹ் வைக்கல. சாப்பிடு சாப்பிடாம போ, இது கேட்க போகிறது இல்லை. அல்ல நீ தூங்காம போ, இதை கேட்க போகிறது இல்லை. நீ அவன்கிட்ட பேசாம போ, இதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. வமா ஹலக்து நான் படைக்கவே இல்லை, இல்லா லியஅபுதுன் வணங்குறதுக்கே தவிர. அப்படின்றப்ப 24 மணி நேரம் என்னவா இருக்கணும்? இபாதத்தா மட்டும்தான் இருக்கணும். 24 மணி நேரமும் நம்ம இடத்துல வெளியாகக்கூடியது அல்லாஹ்வுடைய இபாதத்தா மட்டும்தான் இருக்கணும். நம்மகிட்ட அது இபாதத் எப்போ வெளிப்படும்? எப்போது அந்த இபாதத் நம்மகிட்ட வெளிப்படும் சொன்னா, நீங்க தொழுகை மட்டும் இபாதத்துன்னு நினைச்சீங்க, அந்த 24 மணி நேரம் இபாதத் நம்மகிட்ட வரவே வராது. ஒவ்வொரு நிமிடமும் தேவைகள் எவ்வாறு இருந்து கொண்டு அல்லாஹ் தேவைகளை உண்டாக்குனதே அதுக்கு தான். ஒவ்வொரு செகண்ட் 24 மணி நேரம் தேவை இல்லாத ஒரு செகண்ட் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு தேவை உள்ளேயோ வெளியவோ, ஒரு தேவை இல்லை, 100 தேவை ஒவ்வொரு செகண்டும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இந்த தேவைக்கு சுக்குரு செய், இதுதான் இபாதத். சுக்குருக்கு என்ன வேணும்? தவாது வேணும். இபாதத் அதுதான். ஸுல்லோ இஃப்திகார், ஒன்று இல்லை என்ற மனப்பான்மையும் அதை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஃபக்ர் பிச்சை எடுக்கிறதும் இதுதான் இபாதத். இது 24 மணி நேரம் நம்மகிட்ட வரணும். அதுதான் ஷேக்மார்கள் நமக்கு இப்போ ஒவ்வொரு செகண்டும் பிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இபாதத்தை நம்மள்கிட்ட எப்போ 24 மணி நேரம் ஊடுருவதோ அப்போ தான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே நிறைவேறுது. அப்போ அதுக்கு இபாதத்துக்கு என்ன வேணும்? இர்ஃபானே ஹக்கு வேணும், அல்லாஹ் யாருன்னு தெரியணும். ஷேഖன் என்ன செஞ்சிட்டாங்க? வெறும் அல்லாஹ்வை வானத்தில் 7 வானத்திற்கு மேலே வச்சு அடைத்து வைத்து அங்கிருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு மேனேஜராக அல்லாஹ்வை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஷேഖனை என்ன செஞ்சிட்டாங்க? கூட இருந்து உன்னுடைய அசைவுகளை ஆட்டிக்கொண்டிருப்பவன் தான் பவர் ரப்பு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு காட்டினாங்களா இல்லையா? உன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் மேலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறான். என் தாய் எனக்கு சோறு கொடுத்தாங்க, என் தந்தை எனக்கு காசு கொடுத்தாங்க, என் மாணவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க,
என்னுடைய முதலாளி எனக்கு வசதி பண்ணி கொடுத்தார், இந்த வீடு என்னை மலைமயிலிருந்து பாதுகாத்துச்சு, இந்த நண்பர் எனக்கு உதவி செஞ்சார் என்று இவர்களை கொண்டு தேவைகளை நிறைவேற்றி இவர்களை ஒழுங்காக நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லி பார்க்க மேனேஜராக எல்லாம் வச்சிருந்தோம். இல்லை இல்லை, இத்தனை கோடி சூரத்தில் தேவையை கூட இருந்து பூர்த்தி செஞ்ச ரப்பு அந்த ரப்பு தான் அப்படின்னு சேகன பார்வையை அந்த கிழிச்சாங்க இல்லையா. அந்த எங்கள் குருநாதர் எந்த கண்களை தான் திறந்து விட்டார்கள். ஏற்கனவே கண் இருக்கத்தான் செஞ்சிச்சு, இந்த கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. இந்த கண் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலில் ஐதி வல் அப்சார், அன்பியாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கையுடையவர்கள் கண்ணுடையவர்கள். என்ன கண்ணுடையவர்கள்? நமக்கு 2 கண்ணுக்கு நல்லா பெருசா இருக்குது, இந்த கண்ணு அந்த அன்பியாக்களுக்கு எக்ஸ்ட்ரா 4வது 3வது இன்னொரு கண் இருந்துச்சா? இல்லை இல்லை, உள்ளத்துடைய கண் திறந்து விட்டாங்க. மேரே சாகீன ஜப் பர்தா துஈகா சாக்கு கருடாலா, எப்பொழுது எந்தன் குருநாதர் எங்கள் கண்களை திறந்து விட்டார்களோ, இந்த வெளிக்கண்ணை திறந்து கொண்டிருந்தோம், திறந்து மூடக்கூடிய இந்த குவத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்குறான் என்ற அகக்கண்ணை ஷேக் எப்போ திறந்து விட்டாங்களோ அதுக்கப்புறம் அல்லாஹுக்கு அல்லாஹ்ட்ட டீலிங் பேசுறது இல்லை. அந்த ஆயத்து இறங்குது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. இந்த ஆயத்து இறங்குது. அபூபக்கர் தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நல்ல விஷயம் தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுத்தால முஃமின்களுடைய பொருட்களையும் அவருடைய போர் செஞ்ச அவருடைய ரத்தத்தையும் அல்லாஹ்வுத்தால வாங்கிட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, நல்ல ஆயத்து தானே, இதில் என்ன சந்தோஷப்பட வேண்டிய ஆயத்து தானே சஹாபாக்கள்லாம் கேட்குறான். உடனே அபூபக்கர் சொல்லி காட்டினாங்க, நம்மளை அல்லாஹ்வுத்தால கைரா பார்க்குறானே, வெறியுள்ள ஆறா பார்க்குறானே, அவன் கொடுத்த பிச்சையில் இந்த ரத்தம் ஓடிட்டு இருக்குது. ரத்தம் ஏன் கண்ட்ரோலில் இல்லை, ஒவ்வொரு செகண்டும் அவன் கண்ட்ரோலில் ஓடிட்டு இருக்குது. அவன் கொடுத்த பிச்சையான இந்த பணத்தை அல்லாஹ் வாங்கிக்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன் அல்லாஹ்வுத்தால சொல்கிறானே, இது ஃபுல்லாக அவனுக்கு தானே சொந்தம் என்று தேம்பி வேறு இன்னொரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சானேன்னு சொல்லி அபூபக்கர் தேம்பி அழுகிறாங்க. இதுதான் என்ன செஞ்சாங்க, இந்த அல்லாஹ் வானத்தில் வச்சு அடைச்சிட்டு இந்த மஹ்லூக்களை கொண்டு தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த சமயத்தில் அந்த ரப்பு தான் இத்தனை கோடி சூரத்தில் உன் தேவையை பூர்த்தி செய்யறான் அப்படின்னு எப்ப காட்டி கொடுத்தாங்களோ அப்பதான் அல்லாஹ்ட ஷுக்ர் வரும், அல்லாஹ்ட பணிவு ஏற்படும், தவாதும் ஏற்படும். அப்பதான் அல்லாஹ்ட கேட்கறதுக்கு வாய் கூசும். யாரை இவ்வளவு கோடி நியாமத்துடைய குவியல்ல என்ன உட்கார வச்சுட்டு இருக்கிற, இதுக்கப்புறம் உன்ட்டு எப்படி அல்லாஹ் கேட்கறது அப்படின்னு சொல்லி வாய் கூசும். அன்பர்கள், அல்லாஹ்ட நன்றி செலுத்திய காலம் முடிஞ்சு போயிடும். இதுதான் ஷேக் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.